தமிழ்நாட்டில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் அக்டோபர் 25ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தீபாவளியன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும், தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதேபோல் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே நாட்டு வெடி வெடித்து சிதறி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பட்டாபிராம் அருகே தண்டுரை விவசாய தெருவில் உள்ளவர் ஆறுமுகம். சாலையோர பூவா வியாபாரியான இவரது மகன் விஜய் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து நாட்டு வெடிகளை மொத்தமாக ஆட்டோவில் வாங்கி வந்து வீட்டில் வைத்து கோவில் திருவிழா, அரசியல் விழாக்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென ஞாயிறு மதியம் நாட்டு வெடிகள் வெடித்து சிதறின. இதில் அந்த வீடு இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் பட்டாசுகள் வாங்க வந்த திருநின்ற ஊரை சேர்ந்த யாசின், சுனில் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அம்பத்தூர் தீயணைப்பு துறையினர், பட்டாபிராம் போலீசார் அங்கு விரைந்தனர். நாட்டு வெடி வெடித்ததால் பரவிய தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் 5 மணி நேரம் போராடி கட்டிட இடிபாடுகளை அகற்றி 4 பேரின் உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் ஆவடி காவல்துறை ஆணையர் சங்கர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில், நாட்டு வெடி விபத்து குறித்து 4 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆறுமுகத்தை கைது செய்த தனிப்படை போலீசார் தலைமறைவாக உள்ள விஜயை தேடி வருகின்றனர்.